திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தமிழ் அப்படின்னு சொல்லலாம். 8.25 லட்சணமே எமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூரையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஆமா, உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சு கூடாது. இது அவையில இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு. ஏன்னா அவை அவைக்குள்ள வராங்க. அந்த காலம் நீங்க கதைகள் சினிமாலாம் பார்த்திருப்பீங்க. ஒரு புலவர் உள்ள வந்தாலே இன்னொரு புலவருக்கு பொறாம இருக்கும். அப்ப அவர் அறிவானவரான மன்னர்கிட்ட காமிக்கணும்னு இவங்க ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி அவைய ஒரு கேள்வி கேட்டாரு ஒரு புலவர். அது கம்பன்னு சொல்றாங்க, சிலர் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். என்ன கேள்வி கேட்கிறாரு? ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பந்தலுக்கு 4 கால் இருக்கும், ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாம டி போட்டு சொல்லிட்டார். ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு டி போட்டு சொல்லிட்டார். இப்ப அவைக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா அவை தமிழ் படிச்சவ, இது முழுக்க திட்டுறாங்க. அவர் கேட்ட இந்த புதிருக்கு இந்த பாட்டை அவருக்கு திரும்ப சொல்றாங்க. தெரியாதவங்களுக்கு ஏதோ பெருமையா சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திட்டவும் செஞ்சுட்டாங்க, இந்த புதிருக்கு விடையும் சொல்லிட்டாங்க, டி போட்டவருக்கு டாவும் போட்டுட்டாங்க. ஆரையடா சொன்னாயடான்னு டாவும் போட்டுட்டாங்க, பதிலும் சொல்லிட்டாங்க. இந்த பாட்டுக்கு வாங்களேன். 8.25 லட்சணமே அப்படின்னா 8 தமிழ்ல ஆன்னு எழுதுவாங்க. தமிழ் எண்கள் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. கா போட்டா 1, அதுல 8னா ஆ. கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்துல 4ல் ஒரு பங்கு காலை தமிழ்ல வான்னு எழுதுவாங்க. 8.25 லட்சணமேனா அவலட்சணமே. எடுத்த உடனே உன்னெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமா என்னால அப்படின்னு. அவலட்சணமே, 8.25 லட்சணமே எமனேறும் பரியே. எமன் ஏறி வர வாகனம் எது? எரும மாடு. எருமையில தானே எமபெருமன் வருவாரு. எரும மாடே. அடுத்து சொல்றாங்க முட்டமேற் கூரை இல்லா வீடு. கூரையே இல்லாம ஒரு செவுரு மட்டும் தனியா இருந்தா அதுக்கு பேர் என்னங்க? குட்டி செவருன்னு பேரு. இல்ல குட்டி செவரை தான்டா போவேன்னு சொல்லுவாங்கல்ல, குட்டி செவரே. இதை விட ரொம்ப அதிசயம், ரொம்ப அழகா சொல்றாங்க. மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில் பெரியம்மைனா மூதேவி, அதோட வாகனம்னா கழுதை. பாருங்க, லைனா சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்க? குலராமன் தூதுவனே. சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையான. குலராமனுடைய தூதுவன் யாரு? அனுமாரு. ஆஞ்சநேயர் யாரு? குரங்கு. இப்ப அப்படியே பாருங்க, நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா அவலட்சணமே, எரும மாடே, மூதேவி, கழுதை, குட்டிச்சவரே, குரங்கே, ஆரையடா சொன்னாயடா. நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரை கீரை. ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும், பந்தல் வரும். நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்டா பதில். ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரை கீரையை சொன்னாய். யாரையடா டி போட்டு சொன்னாய்? ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டதை ஏன்னு கேட்டாங்க. இதுதான் தமிழ். பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் தமிழ் அழகு. காக்கை காகா கூகை, கூகை காகா காகை, கோக்கு கூ காக்கைக்கு, கொக்கொக்க கை கைக்கு, காக்கைக்கு கை கை காகா. இது ககர வரிசையிலே எழுதுன காக்கா கொக்கு இதெல்லாம் வருது. இதுக்கு என்னென்ன விளக்கம்? இது என்னன்னா, ஒரு ராஜாக்கு காலமேகர் ஒரு அறிவுரை சொல்றாரு. என்னன்னா, ஒரு காகம் ஜெயிக்கணும்னா அதுக்கு பகல்ல தான் கண்ணு தெரியும், கூகைக்கு பகல்ல கண்ணு தெரியாது. அப்போ ஒரு காகம் பகல்ல கூகையை எதிர்க்கணும். ஒரு கூகை காகத்தை எதிர்க்கணும்னா இரவுல காக்கைக்கு கண்ணு தெரியாது, அதனால இரவுல காக்கையை எதிர்க்கணும். எப்படி அதுங்க இடமறிஞ்சி தன்னுடைய எதிர்வினையை செய்யுதோ அது போல ஒரு ராஜா, கோக்கு கூ காக்கைக்கு ஒரு ராஜா இந்த நாட்டை காப்பாற்றணும்னா எதிரிகள் எப்ப பலவீனமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போர் செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத இந்த திருக்குறள்ல பகல் வெல்லும் கூகைக்காக இகல் வெல்லும் வேந்தர்க்க வேண்டும். அதே 2 வரிய இவர் ஒரு 4 வரியா வித்தியாசமா கொடுத்திருப்பாரு. ஓகே, நம்ம தலைவர் 2 வரியில கொடுத்திருப்பாரு, இவர் அதை ஒரு 4 வரியில. ஆனா இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது. இதுல இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப ரசிச்சது பாத்தீங்கன்னா, ஒரு மொழி எப்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கேட்டா பேசினா அழகா இருக்கும். சில மொழி பாடினா ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் பாரதியார் பாத்தீங்கன்னா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். தமிழ்ல பாட்டு இசைக்கணும்னு கேட்காம சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். ஏன்னா அப்போ அந்த தெலுங்கு கீர்த்தனைகள் பாடுறது ரொம்ப பிரபலமாகவும் மக்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்துச்சு. அப்போ ஒரு மொழி பேசினா அழகா இருக்கும், சில மொழிகள் பாடுனா அழகா இருக்கும், சில மொழிகள் மந்திரமா சொல்லும் போது அழகா இருக்கும். இப்போ சமஸ்கிருதம் மந்திரமா சொன்னாதான் அழகா இருக்கும், அது பேசணும்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி தமிழ் எப்படி அழகா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டா, திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தமிழ் அப்படின்னு சொல்லலாம்.